Hello children, welcome to the chat room. நம்ம 11th சாப்டரை கண்டினியூ பண்ணலாம். பகவான் தன்னோட அவதூத கீதையை உத்தவருக்கு சொன்னார்னு பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் உத்தவரோட சில ஸ்பிரிச்சுவல் டயலாக்ஸ் டிஸ்கஷன் பண்ணுறார், கான்வர்சேஷன். அதில் அவர் நிறைய திங்ஸை பற்றி சொல்கிற. நமக்கு இப்போ அதெல்லாம் அவ்வளோ தூரம் போகாட்டாலும் ஹைலைட்ஸ் என்னென்னா பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறார். பிராணாயாமம்னா என்ன? பிராணனா ப்ரீதிங், யாமன்னா கண்ட்ரோல். ப்ரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணி மூச்சு காற்றை உள்ளே வாங்கி கொஞ்ச நாள் அதை வச்சிருந்து அப்புறம் அதை வெளியில் விடுறதுக்கு பேர் ப்ரீதிங் சொல்கிறோம் இல்லையா? இதை ஒரு கண்ட்ரோல்டாக நிதானமாக டீப்பாக ப்ரீத் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் சொல்கிறோம். எல்லா ஜீவராசியுமே இந்த பூமியில் எப்போ இந்த பேர்த் எடுத்துக்கிறதோ அப்போலேருந்து டெத் வரைக்கும் நம்ம ஹார்ட் பீட் பண்ணிகிட்டே இருக்குது, நம்ம ப்ரீதிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுதான் லைஃப்புங்கிறோம். ப்ரீதிங் நின்று போச்சுன்னா லைஃப்லெஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், மூச்சு காற்றை உள்ளே எடுத்துக்கிறோம், கொஞ்ச நாள் அதை வச்சுட்டு இருக்கோம், அப்புறம் திருப்பி அதை எக்ஸேல் பண்ணுறோம். அப்படின்னா மூச்சு காற்றை வெளியில் விடணும். இது பேர் சுவாசம். இந்த சுவாசம் ஒரு தரம் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 செகண்ட்ஸ் ஆகுது. ஒரு மினிட்ல 60 செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அப்படின்னா 15 டைம்ஸ் ஆவரேஜில் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அப்போ ஒரு ஹவரில், ஒரு டேயில், ஒரு இயரில் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே போனோம்னா உங்கள் ஒவ்வொருத்தர் ஏஜும் என்னவோ அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இதை பற்றி திங்க் பண்ணதே கிடையாது. அதுதான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், நம்ம நார்மல் ஸ்பீடில் ப்ரீதிங் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்துட்டு இன்ஹேல் பண்ணி டைம் எடுத்துட்டு நிதானமாக அதை உள்ளே வச்சிருந்து அதை டைம் எடுத்துட்டு நிதானமாக அதை வெளியில் விடணும். அந்த மாதிரி பண்ணால் ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற. இப்போ நம்ம பேர்ட்ஸ் பார்க்குறோம், படன்னு அதுக்கு அடிச்சிக்கிறது, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு அது ஆக்ஷன் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் பேர்ட்ஸ் எல்லாம் அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைச்ச. இப்போ ரேபிட் மாதிரி இருக்கிற குட்டி அனிமல்ஸ் கூட ஃபாஸ்ட்டாக ஓடி பண்ணும், ரொம்ப அதுக்கு பேண்ட் ஆகும், இறைக்கும். அப்போது அதோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறதுனால அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைச்சி. இப்போ நம்ம டார்டாய்ஸ் எடுத்துக்கலாம். அது ரொம்ப நிதானமாக நடக்கிறது, ரொம்ப நிதானமாக ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது, அண்ட் ரொம்ப நிதானமாக ப்ரீத் பண்ணுறது. அதோட லைஃப் ஸ்பேன் என்ன தெரியுமா? 320 இயர்ஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம இதையே பற்றி டெய்லி ஃபுல் டைமு நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? நமக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸ்கூல் போகணும், காலேஜுக்கு போகணும், எல்லாத்துக்கும் மைண்டு கவனம் போகிறது இல்லையா? அதனால ப்ரீதிங்கில் மைண்டு போடுறது கஷ்டம். அதனால் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியில் ஒரு டயத்தில் எங்கேயாவது ஒரு சேர்லையோ எங்கேயோ உட்காந்துருந்து எப்படி ப்ரீத் பண்ணுறோங்கிறத நோட்டீஸ் பண்ணி நிதானமாக ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடின்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரீத் பண்ணோம்னா அதனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். இது இப்போ எல்லாம் மெடிக்கலாகவே கண்டுபிடிச்சு சொல்கிறா. இது கிருஷ்ணன் அந்த காலத்துலேயே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கு. அப்புறம் ஸ்லோலி மார்னிங் 5 மினிட்ஸ், ஈவினிங்கில் ஒரு 5 மினிட்ஸ், அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2-3 டைம்ஸ் பண்ணினோம். இல்லை டிவி பார்க்கச்சே கூட நம்ம கொஞ்சம் அதில் மைண்டை போட்டு பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூட ஆகும். இதுக்கப்புறம் கிருஷ்ணன் சொல்கிறது அந்தர்யாமி தியானம். அப்படின்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னா கூட கிருஷ்ணன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தரோட ஆத்மா அந்தர்யாமியாக இருக்கிற அந்த ஆத்மாக்குள்ள ஒரு வாழைப்பூ பார்த்துருக்கீங்களா? அதில் மேலே ப்ராடாக இருக்கும், கீழே நேரோவாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஹிருதயத்துக்குள்ளே, அந்த ஹார்ட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு நம்ம கை கட்ட விரல் அந்த அளவில் பகவான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்குது. ஆமாம், என்ன பண்ணணும்? நமக்குள்ளே இருக்கிற அந்த அந்தர்யாமிங்கிற அந்த பகவானை தியானம் பண்ணினோம்னா நமக்கு நினைச்ச பலன் கிடைக்கும். இதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா டெம்பிளில் இருக்கிற
பகவான் அந்த ஐடியல் எல்லாம் எல்லாருமே பப்ளிக்குக்கு அது ரொம்பவும் ஆக்சஸபிளா இருக்கிறதுனால எல்லா பப்ளிக்கும் பார்க்குறா. அவர் எல்லாருக்குமே ஒரு இன்டர்வியூ மாரி குடுக்குறார். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அந்தர்யாமி பகவான் நம்மளோடயே தான் பேசுறார். நம்மளையே கவனிச்சுன்னு இருக்கு. நம்ம நல்ல காரியம் பண்ணோம்னா ரொம்ப அவர் ஆனந்தமாயிடுறார். நம்ம ஏதாவது கெட்டதா நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணா கூட அவருக்கு அது தெரிஞ்சு போகுது. அவருக்கு அது இஷ்டம் இல்ல. இந்த மாதிரினா பெரிய பெரிய மகா புருஷா, யோகிகள் இவெல்லாம் தியானம் பண்ணி தன்னோட பிரீதிங் வழியா அந்த உள்ள இருக்கிற அந்த அந்தர்யாமி பகவானோட இன்டராக்ட் பண்ணி நிறைய சித்திகள் எல்லாம் அடையறா. ரொம்ப நாழி மெடிடேட் பண்ணி தியானம் பண்றவா அதுக்கப்புறம் சமாதித்துவம்னு பேரு. சமாதி அடையறா. அவளுக்கு பறக்க முடியும். தண்ணி மேல நடக்க முடியும். இன்னும் வேற எங்கேயான தூரத்துல ஏதாவது நடந்துருக்குன்னா அதை ஞான திருஷ்டி வழியா கண்டுபிடிக்க முடியும். அவ யாருக்கான ஆசீர்வாதம் கொடுத்தாக்கா அது நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கப்புறம் கிருஷ்ணன் உத்தவர்கிட்ட மிலேச்ச நிலைமை அப்படிங்கிற ஒரு பாவத்தை பத்தி சொல்றான். அது வியாசர் எப்படி எழுதுறாருன்னா, ஹிந்து தர்மத்திலேயே ரொம்ப கோரமான பாபம் எதுன்னா பீஸ் ஈட்டிங், மாட்டு இறைச்சி சாப்பிட்றது. ஹிந்து தர்மத்துல நிறைய பேருக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற சம்பிரதாயம் இருக்கு. ஆனா அவ கூட பீஃப் சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் நவடேஸ் ஃபாரின் ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாம் இங்க இந்தியாவில் வந்ததுனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்றவா பீஃப் சாப்பிட்றா. அதோட அது சாப்பிட்டாக்கா அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஒரு பிராமணனோட கதையை சொல்றார். இந்த பிராமணன் பணம் காசெல்லாம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருந்தா கூட ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு வாழ்க்கை வாழறான். ரொம்ப அவனோட லைஃப் ஃபுல்லா அவன் ஸ்டிஞ்சியாவே இருந்துட்டான். அவனுக்கு தானும் சாப்பிட மாட்டான். தானும் எதையாவது நல்லதை உடுத்திக்க மாட்டான். தன்னோட ஒய்ஃபு, சில்ட்ரன் இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவாளுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டான். சாப்பாடு கூட வயிறு நிறைய யாருமே சாப்பிட மாட்டாவா. சாப்பிட்ட கையால் வெளியில் இருக்கிற காக்காயை கூட துரத்த மாட்டான். ஏன்னா அந்த அந்த சாதம் கையில் ஒட்டின்னு இருக்கிற சாதம் அந்த காக்காய்க்கு போகிறதுங்கிறதுனால அவன் அது கூட பண்ண மாட்டான். இவனை பார்த்தாலே பிடிக்காம போயிடுறது. யாருக்கு? அவன் ஒய்ஃப், அவனோட சன்ஸ், டாட்டர்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஒரு நாளைக்கு எல்லாருமா பிளான் பண்ணி அந்த ஊரில் இருக்கவா கூட ஜாயின் பண்ணிடுறா. இவனோட பணம் காசு எல்லாத்தையும் எடுத்துட்டுடுறா. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் போயிடுறது. அப்போ இவனை அந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுடுறா. இவன் ஊரை விட்டு விரட்டி வந்தவன் எங்கே போனாலும் அவனுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறா. எதுவுமே கிடைக்கிறது இல்லை. கஷ்டப்பட்டு அவன் காசி வரைக்கும் போகிறான். அங்கே போய் உட்காந்துருக்கிறான். அங்கே அவன் யாருன்னு கூட யாருக்கும் அவனுக்கு மதிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஒரு டாக் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குறது, அவ்வளவுதான். அவன் யாருமே பக்கத்தில் இல்லை. அப்போ அவனுக்கு தோன்றுது, ஐயோ இவ்வளோ பணம் காசை நம்ம வச்சுட்டு இருந்தோமே, அந்த பணத்தை வச்சுட்டு காலத்தில் நல்லா உடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட வச்சு அந்த மாதிரி ஒரு தான தர்மத்தோடு நான் லீவ் பண்ணியிருந்தேன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ கிடைச்சிருக்கும். ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக லீட் பண்ணியிருந்திருக்க முடியும். அதுவும் பிராமணனா பொறுத்ததுக்கு பிராமண குலத்தில் என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது, கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, பெருமாளுக்கு நைவேத்தியங்கள் பண்ணுறது, இன்னும் அர்ச்சனை, ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது. இது எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா கருவித்தனத்தில் நான் ஒன்றுமே செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் பண்ணலை. அதனால் பிராமண குலத்தில் இருக்க வேண்டிய அந்த தர்மத்தையும் நான் ஃபாலோ பண்ணலை. எதுக்காக நான் இந்த மாதிரி என்னோட லைஃப் ஃபுல்க்கு வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஞானம் பிறக்குது. அது இப்போ பிறந்து என்ன பிரயோஜனம்? இருந்தால் கூட கருமிக்கு ஞானம் வந்த கதைன்னு கிருஷ்ணன் இதை சொல்றார். நம்மளோட தர்மசாஸ்திரம் படிக்கு பேசிக்கா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சம்ஸ்கிருத்ல சொல்றோம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த 4ம் தான் நம்மளோட லைஃப்க்கு கைட்லைன்ஸா இருக்கணும். 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நடத்தினோம்னா லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வியாசர் கோவில்களை எதுக்காக பராமரிக்கணும், அது எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கார். கோவில்களில் இருக்கிற ஐடல்ஸ், அந்த விக்கிரகத்துக்கு நம்ம நிறைய பவர் எப்படி கொடுக்க முடியும்னா, அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கார்பஸ் மாதிரி ஒரு பணம் கிரியேட் பண்ணணும். அதுதான் ஹுண்டின்னு வச்சுருந்தா.
அந்த ஹுண்டியில சேர்ற பணத்த அந்த கோவிலுக்கே திருப்பியும் செலவு பண்ணுவா. எதுக்குன்னா, கோவில்ல விளக்கேத்தணும், கோலம் போடணும், 2 வேளையும் நைவேத்தியங்கள் வைக்கணும், பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி, விசேஷ நாட்கள், வருஷாந்திர உற்சவம் இது எல்லாத்தையும் ஒழுங்கா நடத்தணும். மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ, அந்த பிரார்த்தனைய ஒழுங்கா செலுத்தணும். இந்த மாரிலாம் பண்ணோம்னா, அந்த அந்த தெய்வத்துக்கு சக்தி நெறைய இன்க்ரீஸ் ஆயிண்டே போகும். அப்போ அந்த டெய்டி பவர்ஃபுல்லா ஆயிடுது. நம்மளே பார்க்குறோம் இல்லையா? சில கோவில்லலாம் இருக்கிற டெய்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. திருப்பதி பெருமாள், அப்புறம் பழனி ஆண்டவர், சமயபுரத்தில மாரியம்மன். இங்கெல்லாம் எப்பவுமே திருவிழாக்கள் நடக்கும். எப்பவுமே கூட்டங்கள் வரும். எப்பவுமே நேர்த்தி கடன்கள்லாம் பண்ணுவா. இந்த மாதிரி கொண்டாடி வச்சுக்கணும். ம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு நம்ம எப்போ தெய்வத்த நம்ம கொண்டாடுறோமோ, அப்ப அந்த தெய்வம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். இதோட நம்ப 11த் சாப்டர் முடிச்சுட்டோம். 11வது ஸ்கந்தம். அடுத்த ஸ்கந்தத்த பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.